தமிழகத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அரசின் வரவு செலவு கணக்குகள், நிதிநிலை, கடந்த திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து இந்த வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி திமுக ஆட்சி காலத்தில் 2021-22 முதல் 2025-26 வரையிலான நிதியாண்டில் மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் என 2 மடங்காக உயர்ந்ததாகவும், வருவாய் பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்று ஆண்டை விடவும் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்ததாகவும், ஒரு காலத்தில் இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே சரிந்திருப்பதாகவும் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். 2021 46,538 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை 2026 78,324 கோடியாக உள்ளதாகவும், மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை வரம்பு மீறி அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். This slide is about 5-year physical snapshot from 2021, 22 to 25 to 26 pre-account. வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் பொறுப்புகளை உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடி ரூபாய் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. திமுக ஆட்சியில் கடன் வளர்ச்சி விகிதம் 14.3% அதிகரித்ததாகவும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,934 ரூபாய் கடன் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சியில் தனிநபர் கடன் சதவிகிதம் 92% உயர்ந்திருப்பதாகவும் மரிய வில்சன் கூறினார். கடன் ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. திமுக ஆட்சியில் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலை இருந்ததாகவும், வருவாய் பற்றாக்குறையால் புதிய திட்டங்களுக்கும் கடன் பெறும் சூழல் இருந்ததாகவும் அமைச்சர் கூறினார். கடன் அளவு மூலதன செலவினத்தை விட